ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் ட்ரெண்டிங்காக போகிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ரிதன்யா சாவை பற்றி. அது 2வது அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் இறந்ததுக்கு முழுக்க முழுக்க அவங்க பெற்றோர் தான் காரணம் நான் நினைக்கிறேன். பிள்ளைய நல்லா போல்டாக வளர்த்துருக்கணும். பிள்ளைய பொறுப்பாக வளர்த்துருக்காங்க. ஆனால் போல்டுனா என்னான்னு தெரியாமல் வளர்த்துருக்காங்க. பெற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது, யாரையும் என்னை புரிஞ்சுக்கல, அதனால் இறந்துட்டே சொல்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிற பிள்ளைங்க தனியாக நம்மளால் சாதிக்கலாம்? ஏன் 300 பவுன் கையில் வச்சுருக்கு. ஒன்று சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்களா சாகணும் முடிவு பண்ணணும். 300 பவுன் விற்றாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பரம்பரையே வரலாம். எனக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வெறும் 15,000. 15,000 வச்சு குடும்பம் ஓடுது. அப்போ 300 பவுனுங்கிறது என் லைஃப்பில் 300 பவுனில் நான் பார்க்கக்கூட முடியாது. அப்படி இருக்கிறப்ப தெளிவான முடிவு எடுத்துக்கலாம். தயவுசெய்து நீங்களும் ஒரு பொம்பை பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக வளங்க. தனியாக எதனால் சாதிக்கலாம் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியே வர பார்க்க சொல்லுங்கள். இப்படி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்றைக்குமே ஒரு துணையாக இருக்கக்கூடாது. பிள்ளைய சொன்னால் அது வேணும், இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். பிள்ளையை குறை சொல்லாதீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.